Nelson Rohilala Mandela. Nelson Mandela, Long Walk to Freedom. Before you read, apartheid is a political system that separates people according to their race. Can you say which of the three countries named below had such a political system until very recently? ஓகேவா, அமெரிக்கால ஆஸ்திரேலியால கூட இருந்துச்சு. ஓகேவா, ரைட். ஃப்ரீடம்க்கு அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் என்னைக்கு? 4th ஜூலை. ஓகேவா, ரைட். அதுல இருந்துலாம் வெளில வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரேஸ் மூலயமா டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. ஆனா இங்க பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா தான் ரீசெண்டா அதுல இருந்து வெளில வந்தாங்க. Have you heard of Nelson Mandela? Mandela and his African National Congress spent a lifetime fighting against apartheid. Mandela had to spend 30 years of prison. 25 சொன்னீங்கல்ல, 30 years in prison. Finally, democratic elections were held in South Africa in 1994. And Mandela became the first black president of the new nation. 1994. In this extract from his autobiography, Long Walk to Freedom, Mandela speaks about a historic occasion, the inauguration. Can you guess what the occasion might be? Check your guess with this news item from BBC on 10th May 1994. Inauguration. நடுநடுல ஒரு இதை படிக்கிறோம் அப்படின்னா நடுநடுல ஸ்டாப் பண்ணீங்கன்னா அங்க இருந்து கண்டினியூஷன் வராது. நம்ம படிக்கிறதுல முக்கியமான பிரச்சனை அதுதான். நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு டவுட் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. முதல்ல அதை படிச்சு முடிச்சிடணும். ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் இருக்கும். இனாகுரேஷன்னா என்ன? ஸ்டார்டிங். ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம், அப்போ அதை இனாகுரேட் பண்ணும். இப்போ ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் உங்க ஸ்கூல்ல நடக்குது. அதுக்கு யாராவது சீஃப் கெஸ்ட கூப்பிட்டு குத்து விளக்கு ஏத்துறது இதெல்லாம் பண்றாங்கல்ல, அதை இனிஷியேட் பண்றதுக்காக, ஸ்டார்ட் பண்றதுக்காக இனாகுரேஷன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நந்தவனம்னு ஒரு ஹோம் வந்து நம்ம எல்லா குழந்தைங்களும் கூட்டு வந்து சேர்க்க போறோம். அடையாறுல இருந்து இங்க கூட்டு வர போறோம். அப்போ ஒரு ஹோம் வந்து நம்ம ரன் பண்ண போறோம்னா அங்க இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு கரக பிரவேசம் பண்றோமா, புது வீடு கட்டுறோம்னா அதுவும் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா, இனிஷியேட்டிங், ஸ்டார்டிங். பிபிசி நியூஸ்ல 10th May 1994 என்ன சொன்னாங்கன்னு பாப்போமா? Mandela becomes South Africa's first black president. Nelson Mandela has become South Africa's first black president after more than 3 centuries of white rule. Mr. Mandela's African National Congress, ANC, party won 252 of the 400 seats in the first democratic election of South Africa's history. The inauguration ceremony took place in the Union Building Amphitheatre in Pretoria today, attended by politicians and dignitaries from more than 140 countries around the world. Never, never again will this beautiful land experience the oppression of one by another. Never, never again will this beautiful land experience the oppression of one by another, said Nelson Mandela in this address. Jubilant scenes on the street of Pretoria followed the ceremony with blacks, whites, and colored celebrating together. More than 1 lakh South African men, women, and children of all races sang and danced with joy. Sang and danced with joy. இதுல என்னென்ன வேர்டுக்கெல்லாம் மீனிங் தெரியல. இடம் பேரு. sang, singing ஓட past tense. oppression. ஆப்ரேஷன்னா வேற. அப்ரேஷன் ஒருத்தங்களை தடுக்கிறது, தாழ்த்துறது. அப்ரேஷன். ஓகேவா? அப்ரேஷன் என்னதுடா? ஜூபிலண்ட்.
வெற்றி கொண்டாட்டம். இப்ப ஐபிஎல் வின் பண்றாங்க, என்ன பண்றாங்க எல்லாரும்? ஓடுறாங்க, வேர்ல்ட் கப் வின் பண்றாங்க, ஓடுறாங்க, ஹாப்பியா வந்து ஜூப்ளியன்ட்னா வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமா வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ல இருந்து இருக்கும்ல, அதான் ஜூப்ளியன்ட். செலிப்ரேஷன். ஜூப்ளியன்ட் சீன்ஸ்னா செலிப்ரேஷன் சீன்ஸ் மீனிங் இல்ல. அந்த வின் பண்ணோன்னு வந்து ஒரு ஏதோ ஒரு இது வந்து ஒரு நம்ம ஹாப்பியஸ்ட் விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எதிர்பார்த்ததோட ஹாப்பியஸ்ட் விஷயம் நடந்துச்சுன்னா அதை வந்து அந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்ல. அப்ப எல்லாரும் இது நடந்துருச்சு எஸ் அப்படின்ட்டு வந்து அந்த கொண்டாட்டத்தை அந்த அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாங்க, அது ஜூப்ளியன்ட் சீன்ஸ். செலிப்ரேஷன்னா அது வந்து முன்கூட்டியே கரெக்டா அது ஒரு செலிப்ரேஷன் அப்போ நடக்கிறது தான். ஓகேவா? ரைட்? ஓகேவா? ஆல் ரைட். அப்ப இதுதான் பிபிசி நியூஸ்ல சொன்னாங்க. அப்படியே அவங்க அந்த சொன்ன பிபிசினா பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங், பிபிசி சேனல் பேர், நியூஸ் சேனல் பேர் தான், அதுதான் பிபிசியோட ஃபுல் நேம். ஆக்டிவிட்டி. In column A are some expression you will find in the text. Make a guess and make each expression with an appropriate meaning from column B. A rainbow gathering of different colors and nations. இது எது கூட ஒப்பிடுவோம்? A rainbow gathering of different colors of nations. The seat of white supremacy. Be overwhelmed with a sense of history. Resilience that defies the imagination. A glimmer of humanity, a twilight existence. இது கூட வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு செகண்டா? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு செகண்ட். A half secret life, like a life lived in the fading light between sunset and darkness. எப்படி கனெக்ட் பண்ண? A rainbow gathering of different colors and nations. ஏய், இது என்ன மீனிங்ல இருக்குன்னு முதல்ல பாருடா. அந்தந்த வார்த்தைக்கு கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். A rainbow gathering of different colors and nations. வேற வேற பாக்குறதுக்கு வெவ்வேறு ஆளுங்க எல்லாரும் ஒன்னா கூடுறாங்க. நெகட்டிவா மட்டும் தான் யோசிப்பீங்க, அங்கங்க ஒரு ஒரு வார்த்தை தெரியுதுன்னா அதை வச்சு குத்துமதிப்பா போட்டு விடுறது. A beautiful coming together of various people like the colors of a rainbow. பாரு என்னென்னலாம் இருக்குன்னு பாக்குறது இல்ல. இங்கேயும் ரெயின்போ இருக்கு, இங்கேயும் ரெயின்போ இருக்கு, யோசிக்கணும்ல. அப்போ முதல்ல எதுக்காக எல்லாத்தையும் படிச்சேன் ஆறையும்? அப்ப எல்லாத்துக்கூடயும் ஓகேவா? ரைட்? கம்பேர் பண்றதுக்காக. நெக்ஸ்ட், a sign of human feeling, goodness, kindness, pity, justice, etc. Fifth, a glimmer of humanity. அப்படின்னா என்ன? A sign of human feeling, human feelings, நல்லது, ஓகேவா? நன்மை, அன்பு, பாவம், பாவப்படுறது, அப்புறம் நேர்மையா உண்மையா இருக்கிறது, நியாயமா இருக்கிறது. ஆல்ரைட், glimmer of humanity. நெக்ஸ்ட், the center of racial superiority. அது எது கூட கொடுக்கலாம்? சூப்பர். A seat of white supremacy தான் center of racial superiority. அடுத்து இன்னும் 3 தான் இருக்கு. And overwhelmed with the sense of history. சூப்பர். overwhelmed, உணர்ச்சியில வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஓகேவா? ரைட்? feel deeply emotional.
லாஸ்ட் ஒனுக்கு a twilight existence. ட்வைலைட் அப்படின்றது என்ன அப்படின்னா விடிகிற மாதிரி ஆனா விடியல் இல்லாம, அதான் ட்வைலைட் சேகா படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல. வேம்பையர் பாக்கலையா? அதெல்லாம் பாக்குறது இல்ல. இப்ப போகுமா அப்ப போகுமா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எப்படியா வாழ்ந்து ஆகணும். half secret life, like a life lived in the fading light between sunset and darkness. அடுத்து resilience that defies imagination. கிரேவா? இந்த நெகட்டிவ் கலர்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா? resilience that defies the imagination. எப்படி இப்படிலாம் இருந்தாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பகத்சிங் அப்புறம் இவங்க எல்லாம் வந்து பிரிசன்ல போட்டாங்கல்ல, 120 நாள் ஏதோ வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே சாப்பிடாம வாழ்ந்தாங்க. 120 நாள் முடியாதுன்ட்டு போராட்டம் பண்ணாங்க. உள்ளிருப்பு போராட்டம், என்ன பண்ணாலும் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு. அப்ப எப்படி அதெல்லாம் பாசிபிள்? அதுதான் அதுதான் அந்த விடுதலை வேணும் அப்படின்ட்டு வந்து யோசிச்சாங்கல்ல, ரெசைலன்ஸ். எப்படி இப்படி எல்லாம் இவங்களால பண்ண முடியுதுன்னு யோசிக்கிறோம்ல, அதுதான் ரெசைலன்ஸ். ஓகேவா? தட் இஸ் ரெசைலன்ஸ். சரி, அப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியுதுன்னு பாத்துக்கோங்க. ரெயின்போ கேதரிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் நேஷன்ஸ். இது என்ன சொல்லுது? a beautiful coming together of different people. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இதுல நிறைய டிஃப்ரெண்ட் டைவர்சிட்டிஸ் இருக்கு. லாங்குவேஜ் வைஸா இருக்கு, கேஸ்ட் வைஸா இருக்கு, அப்புறம் வந்து ரிலிஜன் வைஸா இருக்கு. ரிலிஜனுக்குள்ளே இன்னும் நிறைய அதுக்குள்ளேயே குட்டி குட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். கிறிஸ்டியானிட்டில டிஃபரன்ஸ் இல்லைன்னுலாம் இல்ல, அவங்களுக்குள்ளேயே நிறைய குட்டி குட்டி டிஃபரன்ஸ். இப்ப இவ்வளவா இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, இருக்கு. ஓகே, அதுல ஒரு 2-3 ஃபேக்ஷன் இருக்கு. இஸ்லாம்லயும் 2-3 ஃபேக்ஷன் இருக்கு. இந்துசம்ல 2-3 மேஜர் ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ Hinduism is not a religion, it is a way of life. ஆல்ரைட், அவங்க இதை ஃபாலோ பண்ண. நீ கோயிலுக்கு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கு தேவைன்னா நீ போ, நீ வானா, உனக்கு எப்படி வாழணும்னு நினைக்கிறியோ அதை வாழு. அதுதான் வந்து இந்துயிசமோட. அது வந்து அவங்க வந்து அதை ரிலிஜன் வந்து நினைக்கிறதே வந்து ஒரு முட்டாள்தனமா இருக்கு. ஓகேவா? ரைட். இட்ஸ் a way of life, it's not an religion, it's a way of life. அதான்ப்பா, இப்போ நிறைய பேர் இது வந்து அந்த மத மாற்றம் நடக்கும். ஓகேவா? அண்ட் இந்துஸ்ல யாராவது மதம் மாற்றாங்கன்னா வந்து ரியாலிட்டியில வந்து அதை எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது வாழ்றதுக்கு உனக்கு வந்து முழு ரைட் இருக்கு. இட் இஸ் a way of life, freedom of thinking and power. அதுதான் அதை ரிலீஜனா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரைட். அப்போ இந்துஸ்ல யாரெல்லாம் அப்படின்னா, நம்ம எல்லா ஆன்செஸ்டர்ஸும் காட்ஸ், எல்லா ஆன்செஸ்டர்ஸும் காட்ஸ் இந்துயிசம்ல. ரைட். அதான் வே ஆஃப் லைஃப்ல நம்மளோட பெற்றோர்கள் எல்லாமே, அதுக்கு அவங்களோட பெற்றோர் அவங்க எல்லாமே வந்து நம்மளுடைய கடவுளர்களுக்கு சமம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த கான்செப்ட் இருக்கும். ஆல்ரைட். அதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொருத்தர் பீப்புள் வந்து அதை ஒரு இதுக்குள்ள செலுத்திட்டாங்க. ஆல்ரைட். ரிலிஜனா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ரிலிஜன் அப்படின்ட்டு வந்து பேச்சு. ஆல்ரைட். அதனால அதை வந்து நீங்க வே ஆஃப் லைஃப்க்கும் ரிலிஜனுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ். ஓகே, அதை நம்ம ஜெனரலா படிக்கிறது ரிலிஜன் படிக்கிறோமா? ஓகே, ரிலிஜன். ஆல்ரைட், இருந்துட்டு போகுது. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுலயும் டிஃப்ரெண்ட் ஃபேக்ஷன்ஸ் இருக்கும், குரூப்ஸ் இருக்கும். ஆல்ரைட். தே கேன் ஃபாலோ எனி காட். அதுதான் இந்துயிசமோட முக்கியமானது. எவ்ரி ஒன் ஆர் காட், ஆல் ஆர் காட். ரைஸ் சாப்பாடும் கடவுள் தான், இந்த லத்தியும் கடவுள் தான், எல்லாமே கடவுள் தான். ஆல்ரைட்.
rainbow gathering of different colors. அப்போ பியூட்டிஃபுல் கம்மிங் டுகெதர் ஆஃப் இதெல்லாமே அங்க phrases வரும். அதுக்காக சொல்றாங்க a seat of white supremacy. நாங்க மட்டும் தான் ஆட்சி புரியணும், ஏன்னா எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒயிட் பீப்புளோட எண்ணம். ஓகேவா? be overwhelmed with sense of history. அதான் black white colored ரெண்டு பேருக்கும் இடையில இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கலர்ட். இந்தியன்ஸ் வந்து பிளாக்கும் கிடையாது ஒயிட்டும் கிடையாது, கலர்ட். இது கலரை பேஸ் பண்ணி அவங்க கலர்ட், ரெண்டுத்துக்கும் பொது நடுவுல அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ரைட். காந்தி ஐயா வந்து அங்க போல அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போலாம், அவர் வந்து அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு, லாயர். அங்க வந்து ட்ரெயின்ல போறப்ப அவரை கீழே இறக்கி விட்டுருவாங்கல்ல. அதுக்கப்புறம் தானே வந்து ஓ இதெல்லாம் இருக்கு, நல்ல பணக்கார ஃபேமிலி, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஏன் அவர் வந்து இதை வந்து மாத்தணும்னு பண்ணாரு? அந்த ஹியூமிலியேஷன் அவருக்கு எல்லாம் கிடைச்சது, அப்ப மத்தவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கிடைக்கல. காந்திஜிக்கோ நேருக்கோ இல்லைன்னா மத்தவங்களுக்கு கிடைச்ச அந்த படிப்போ அவங்க வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு, லண்டன் அனுப்பிச்சுட்டு படிக்க வச்சாங்க அவங்க வீட்டுல. எல்லாம் அந்த அளவுக்கு இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, அங்க அனுப்பிச்சுட்டு தான் படிக்க வச்சாங்க. எல்லாருக்கும் அது பாசிபிலிட்டியா? இல்ல. அப்போ அவங்க அது மாதிரி இருந்துட்டு டக்குன்ட்டு ஒரு டிஸ்கிரிமினேஷன் கலர் பேஸ் பண்ணி ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இல்ல இதுல இருந்து வெளியில வரணும்னு வந்து அதுக்கு போராட ஆரம்பிச்சார். அதுக்கு முன்னாடி பண்ணல. Alright? Okay. Let's go into the story. 10th May dawned bright and clear. For the past few days, I had been pleasantly besieged by dignitaries and world leaders who were coming to pay their respect before the inauguration. The inauguration would be the largest gathering ever of international leaders on South African soil. The ceremonies took place in a lovely sandstone amphitheater formed by the Union Building in Pretoria. For decades, this had been the seat of white supremacy, and now it was the seat of rainbow gathering of different colors and nations for the installation of South Africa's first democratic non-racial government. On that lovely autumn day, I was accompanied by my daughter Zenani on the podium. Mr. D. Clerk was the first sworn in the second deputy president. Mr. D. Clerk was the first sworn in as second deputy president. Vice president. இவர் இல்லாத இடத்துல அவர் வந்து அதை பார்த்துக்கணும். Deputy president. Thabo Mbeki was sworn in the first deputy president. When it was my turn, I pledged to obey and uphold the Constitution and to devote myself to the well-being of the Republic and its people. To the assembled guests and the watching world, I said. அவர் என்ன சொல்றாரு? ஓகேவா? ரைட்? எப்படி சொல்றாருன்னு பாப்போமா? Good. Today, all of us do, by our presence here, confer glory and hope to newborn liberty. Out of the experience of an extraordinary human disaster that lasted too long, must be born a society of which all humanity will be proud. We, who were outlaws not so long ago, have today been given the rare privilege to be host to the nation of the world on our own soil. We thank all of our distinguished international guests for having come to take possession with the people of our country of what is, after all, a common victory for justice, for peace, for human dignity. We have at last achieved a political emancipation.
We pledge ourselves to liberate all our people from the continuing bondage of poverty, deprivation, suffering, gender, and other discrimination. Never, never, and never again shall it be that this beautiful land will again experience the oppression of one by another. The sun shall never set on so glorious a human achievement. Let freedom reign. God bless Africa. Gloriousனா அழகான மிகப்பெரிய, ஓகேவா, மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா 300 வருஷமா ஒயிட்ஸ் தான் அங்க சீட்ல, அவங்க சொல்றதுதான் சட்டம். இங்க பாரு ஒரு சேயிங், இது ஹிஸ்டரியில இத பத்தி போன வருஷம் வேர்ல்ட் ஹிஸ்டரியில பாலிடிக்ஸ்ல இத பத்தி படிச்சிருக்கோம். டாக்ஸ் ஆர் அலவுட், பிளாக்ஸ் ஆர் நாட் அலவுட். நாயை உள்ள விடலாம், ஆனா கருப்பினத்தை உள்ள விடக்கூடாது. அப்போ பிளாக்ஸ் அப்படின்றது நாய்களை குறிக்கல. பிளாக்ஸ் யார குறிக்கிறாங்க? அந்த நீக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பர்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய அவங்கள மட்டும் தான் அலௌட் இல்ல. ஓகேவா? ரைட். ட்ரெயின்ல அலௌட் இல்ல. ட்ரெயின்ல அவங்க போக கூடாது. இந்த இடத்துல வாக் பண்ண கூடாது. இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடி செருப்பு போடக்கூடாது. இதெல்லாம் இந்தியாலயும் இருந்துச்சு. சூத்ராஸ் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த எஸ்சி அண்ட் எஸ்டிஸ் அவங்க செருப்பு போடக்கூடாது. அசுரன் படத்துல வந்துச்சு, செருப்பு போட்டதுக்கு அடிச்சு என்ன தைரியம் இருக்குன்னு தலையில எடுத்து வச்சுட்டு போனுவாங்களே. என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடி செருப்பு போடுவேன். என்ன பண்ணும்? நடக்கிறோம்னா சட்டையை கழட்டிட்டு நக்கலை வச்சுட்டு நிக்கணும். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் போனோம். ரைட். இப்ப சொல்லுங்க, where did the ceremonies take place? எங்க நடந்துச்சு செரிமனி? எந்த ஊரு, எந்த இடம்? அவ்வளவுதான். Can you name any public building in India that are made up of sandstone? சுண்ணாம்பு கல். கிரானைட். தாஜ்மஹால் மார்பிள், அதுவும் சுண்ணாம்பு கல்லு தான். ஆல்ரைட். கால்சியம் கார்பனேட், sandstone, calcium carbonate. Can you say how 10 May is the autumn day in South Africa? autumn என்ன? ஆட்டம்னா என்ன? ஆட்டம்ல என்ன நடக்கும்? தமிழ்ல சொல்லணும்னா இலை உதிர் காலம், ஷெட்டிங் ஆஃப் லீவ்ஸ். ஸ்ப்ரிங்ல புது லீவ்ஸ் வரும். ஆட்டம். எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தானே படிக்கிறீங்க? ஆட்டம் கேள்விப்பட்டது இல்லையா? ஆட்டம், ஸ்ப்ரிங், ரெய்னி சீசன், சம்மர் சீசன். ஆட்டம்னா என்னன்னு தெரியாது. பிங்க் கலர் இலை காஞ்சி உதிர்ந்து உழுது பிங்க் கலர்ல இருக்குமா? ஆட்டம்ல இலை உதிர் காலம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆட்டம். ஆல்ரைட். எதனால அந்த 10th May ஆட்டம் டே அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னா, அந்த வேறுபாடு எல்லாமே கலைஞ்சு போயிட்டு எல்லாமே சேம் அப்படின்னு ஆனதுனால, எல்லாமே அந்த சுப்ரீமசி, ஒயிட் சுப்ரீமசின்னு இருந்த அதை ரிமூவ் பண்ணாங்கல்ல, அதனால ஆட்டம் டே அப்படின்னு சொல்றாங்க.
At the beginning of his speech, Mandela mentions an extraordinary human disaster. Disaster அப்படின்றது என்ன? தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு பிரச்சனை. calamities, திடீர்னு ஒரு earthquake, திடீர்னு கொரோனா, வேலை இல்ல, அப்ப இது டிசாஸ்டர். ஓகேவா? ஹியூமன் டிசாஸ்டர் நம்மளே உருவாக்குன நம்மளுக்குள்ள இருக்கிறது. அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷன், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன், கலரை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றது இன்னமும் இருக்கு, இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? இப்ப ஒரு காமெடியில கூட வந்து சொல்றாங்கல்ல, கருப்பா பயங்கரமா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. கருப்பா இருந்தா அவன் வந்து தப்பானவன்ற மாதிரியே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கா இல்லையா? ரைட்? புரியுதா? அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊறி போயிருக்கு. எல்லாருமே எதுக்காக மேக்கப் போடுறான்? எதுக்காக பவுடரோ கிரீமோ எல்லாம் சேர்க்கிறாங்க? அவங்க கலர்ல இருக்க வேண்டியது தானே. நான் வெள்ளையா மாறணும், வெள்ளையா மாறும், வெள்ளையா மாறும். ஆல்ரைட்? அப்போ அது எல்லாமே என்ன ரீசனுக்காக? நம்மள அறியாமலே நம்ம பிளட் கூட அப்படியே கலந்து வந்துருச்சு. கருப்புனா நெகட்டிவ், ஒயிட்னா பாசிட்டிவ். இப்போ துக்கத்துக்கு துக்கத்துக்கு பிளாக் ஷர்ட் போடணும், இதுக்கு எதனால இதுக்கு ஒயிட் போடணும். பண்றாங்கல்ல. ரைட்? எல்லா இடத்துலயும் இருக்குல்ல. பர்த்டேக்கு வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் வாங்கினாலே அது வந்து கருப்பு கலர். சரி, அவ பாருங்களேன். அப்ப அவர் எதை பத்தி சொல்றாரு? அப்போ அந்த டிஸ்கிரிமினேஷன் டியூ டு ரேஸ். இப்போ உங்களுக்கே வந்து இந்த செருப்பு போடுறவங்களுக்கு முன்னாடி நீங்க நீங்க நடந்து போறீங்கன்னா வந்து எடுத்து வந்து ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி வந்து அப்படியே அக்கில வச்சுட்டு அப்படியே நிக்கணும் அப்படின்னா வந்து எப்படி இருக்குது? ஆம்பேட்ல வந்து வச்சுக்கணும், இப்படிதான் இருக்கணும், குனிஞ்சுதான் நிக்கணும். அவங்க வந்து பணக்காரங்களா இருக்கட்டும், போரா இருக்கட்டும், ஆனா இவங்களுக்கு வெள்ளையர்கள்னா இப்படி, ஒயிட் சுப்ரீமசினா இப்படி. சரி, அது எவ்வளவு பெரிய தப்பு. இப்ப அவரும் ஒயிட் எப்படி பிளாக் பண்ணாங்களோ அப்படியே பிளாக் ஒயிட் பண்ணாங்க. அவன் ஒருத்தன் அடிச்சான்றதுக்காக நீயும் அடிக்கிறனா? அவன் தப்பு பண்ணான்னு சொன்னல, நீ மட்டும் அப்ப என்ன பண்ண? அப்ப வந்து நீ அத சொல்றது கரெக்ட் இல்ல. அவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் சேம். என்னோட இனத்தை அடிச்சாங்க, அதனால நான் அவங்களை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து அது ஒரு ஹியூமன் பிஹேவியரே இல்லை. இப்ப எங்களை அடிக்க வந்தாங்க அதனால நாங்க அடிச்சோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியரே இல்லையே, அது கரெக்டான பண்பே இல்லையே. அடிச்சாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு காரணம் என்ன சொல்றோம்? அவங்க அடிச்சாங்க அதனால நாங்க அடிச்சோம், நாங்க அடிச்சோம் அதனால அவங்க அடிச்சாங்க. இப்படியே போயிட்டே தானே இருக்கு. ஸ்கூல்ல, கிளாஸ்ல, எல்லா இடத்துலயும் இது வந்து நடந்துட்டே இருக்கு. இங்க இந்த ஏரியால நடக்கலையா? அங்கங்க மாத்தி மாத்தி எவ்வளவு பேர் அடிக்கிறானுங்க, ஓடுறாங்க. முன்னாடி ரொம்ப அதிகமா இருக்கும், இப்ப கம்மியாயிருச்சு. முன்னாடி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் சண்டை போட்டுக்கிறது. இந்த ஏரியா பீப்புள் அங்க போயிட்டு இங்க ப்ராப்ளம். இது வந்து ரெகுலரா இருக்கதான் செய்யுது. ஆல்ரைட்? வாட் டஸ் ஹி மீன் பை திஸ்? an extraordinary human disaster. கண்டிப்பா இது மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன், ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணதுதான் ஹியூமன் டிசாஸ்டர்ல மிக கொடூரமானது. எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்றாரு. வாட் இஸ் தி குளோரியஸ் ஹியூமன் அச்சீவ்மெண்ட்? ரொம்ப குளோரியஸ்னா ரொம்ப அழகான, மிகப்பெரிய அப்படின்னு சொல்லலாம், மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அழிச்சிட்டு எல்லா ஹியூமனும் பொது அப்படின்ட்டு வந்து சொல்றோம். இப்ப அந்த அவர் வந்து நெல்சன் மண்டேலா அங்க போயிட்டு அந்த பதவி ஏற்கிறதுக்காக 140 கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிரசிடென்ட்ஸும் வந்து அங்க ஒன்னா சேர்றாங்க இவரை மேல தூக்கி வைக்கிறதுக்கு. ஏன்னா 30 வருஷமா இதுக்காக போராடி, 30 வருஷமா போராடி போராடி போராடி
ஜெயில இருந்து அச்சீவ் பண்ண ஒரு விஷயம். அதனால இத கொண்டு வரதுக்காக, இத சரி பண்றதுக்காக, செலிப்ரேட் பண்றதுக்காக அவ்வளவு பேரு டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ல இருந்து, டிஃப்ரெண்ட் ரேஸ், டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுறவங்க எல்லாம் அந்த இடத்துல ஒன்னா வந்து சேர்றாங்க. அப்போ இது எவ்வளவு பெரிய குளோரியஸ், எவ்வளவு அழகான, எவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஓகேவா? வாட் டஸ் மண்டேலா தேங்க் த இன்டர்நேஷனல் லீடர்ஸ் ஃபார்? எதுக்காக தேங்க் பண்றாரு அவர்? ஆமா, இந்த ஒரு குளோரியஸ் அகேஷனை கொண்டாடுறதுக்காக இவ்வளவு பேரும் வந்திருக்காங்கல்ல, அப்ப அதுக்காக தான் தேங்க் பண்றாரு. ஏன்னா இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனை அழிக்கிறாங்கல்ல. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி டோட்டலா எல்லாமே வந்து அந்த ஒயிட் சுப்ரீமசின்ற பேர்ல எவ்ரி திங் வந்து ஸ்டாப் ஆயிருந்தது. இவங்க வந்து உடைச்சிட்டு ஃப்ரீயா வராங்க. கடைசியா என்ன சொல்றாரு? நெவர் 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 அகெயின் this beautiful nation would undergo such human oppression. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி தாழ்த்துறது, பீப்புளை தாழ்த்துறது இங்க நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றாரு. வாட் ஐடியல்ஸ் டஸ் he set out for the future of South Africa? இப்ப நம்ம சொன்னதுதான். ஆல்ரைட், அவரோட ஐடியல். ஓகேவா? ரைட். Never 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 again shall it be that this beautiful land will again experience the oppression of one by another. நீ பெரியவன், நான் சின்னவன், நான் பெரியவன், நீ சின்னவன், நீ எனக்கு கீழே, நீ எனக்கு அடிமை அப்படின்ற அந்த ஒரு லைஃப் வந்து இல்ல அப்படின்ட்டு சொல்றாரு. ஆல்ரைட். A few moments later, we all lifted our eyes in awe as a spectacular array of South African jets, helicopters, and troop carriers roared in perfect formation over the Union buildings. Union building na the government buildings. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது? ஐஸ் இன் ஆ, ஆச்சரியமா அப்படின்ட்டு ஐஸ் இன் ஆ, அதேதான் அப்படின்னு பாக்குறாங்க. ஜெட்டு, ஏரோப்ளேன்ஸ், இது எல்லாம் பறக்குது யூனியன் பில்டிங்கோட அந்த இதுக்கு மேல. எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க எப்படி பறக்குது. ஸ்பெக்டாகுலர் அரே. ஸ்பெக்டாகுலர் அரேனா இம்ப்ரெசிவ் டிஸ்பிளே. செம்மையா அழகா வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு அவங்க வந்து கிராஸ் பண்ணி போறாங்க. ஓகேவா? இட் வாஸ் நாட் ஒன்லி a display of pinpoint precision. pinpoint precision பக்காவா இல்ல, பக்காவா மட்டும் இருக்கல அது, and military force, but a demonstration of military's loyalty to democracy, to the new government that had been freely and fairly elected. அந்த பொசிஷன்னா பிசுறு தட்டாம பெர்ஃபெக்ட்டா அப்படியே சிங்கிங் பண்றாங்க. பொசிஷன்னா நுணுக்கமா பண்றாங்க. Only moment before the highest generals of the South African Defence Force and police, their chests bedecked with ribbons and medals from days gone by, saluted me and pledged their loyalty. In the time தான், only moment before, the highest general of South African Defence Force and police, their chest bedecked with ribbons and medals. நிறைய வந்து அந்த போலீஸ்மென் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய ஆபீசர்ஸ்ல அவங்க வாங்கின அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து மாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து saluted me and pledged loyalty. It was not unmindful of the fact that not so many years before that so many years before they would not have saluted but arrested me. இது ஞாபகத்துல இல்லாம இல்ல. இதே மக்கள் தான், இதே பீப்புள் தான், இதே போலீஸ் தான், இதே மிலிட்டரி தான் அவ்வளவு வருஷத்துக்கு, so many years, 30 வருஷத்துக்கு முன்னாடி, உன் வயசு மாதிரி 2 மடங்கு வயசு, அவ்வளவு வருஷம் அவர் பிரிசன்ல இருந்திருக்கிறாரு. Finally, a chevron of Impala jets left a smoke trail of black, red, green, blue and gold of new South African flag.
சவுத் ஆப்பிரிக்கன் பிளாக் பார்த்திருக்கிறீங்களா? ஏன் இந்த கிரீன் கலர் அந்த பிளாக் பார்த்தது இல்லையா? இல்ல. என்னதான் வந்து பண்ணுவீங்க? மத்ததெல்லாம் வந்து பாக்குறீங்கல்ல, விளையாடுறது அது இதுன்னுலாம் பாக்குறீங்கல்ல. எல்லாம் ரெக்கார்டிங் வேற ஆயிட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இல்ல. பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டேன். ஆனா வந்து எதுக்கு எடுத்தாலும் இல்ல. இந்த இல்லன்ற அந்த வார்த்தை வந்து ஏன் உனக்கு வருது? ஃபர்ஸ்ட். இல்லன்ற வார்த்தை வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேனா இல்லையா? நீ அடி வாங்க போறியா இல்லையா பாரு கூடிய சீக்கிரம். செவ்ரான் அப்படின்னா என்ன? வி. ஓகேவா? எப்படி இருக்கு? விவியா தான் வந்து வரும். என்னென்ன? இப்போ ஒரு ஜெட் வந்து பறக்குது, கரெக்டா வந்து இந்த கலர் ஸ்மோக்ஸ வந்து கொடுக்குது. ஷோகாஸ்டிங் தி நியூ பிளாக் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா? நியூ சவுத் ஆப்பிரிக்கன் பிளாக். ஓகேவா? ரைட்? என்னென்ன இருக்கு? பிளாக், ரெட், கிரீன், ப்ளூ. ஓகேவா? ப்ளூ, கோல்ட். இது எல்லாத்தையுமே இதுல இருக்கு. ஓகேவா? எது அவுட்லைன்? ஆமா. ஓகேவா? இதுதான் சவுத் ஆப்பிரிக்கன் பிளாக். ஓகேவா? ரைட்? இத வந்து அந்த ஜெட் வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. அந்த ஸ்மோக் மூலியமா டிஸ்ப்ளே பண்ணுது. இங்க பாரு. Finally, a chevron of Impala jet left a smoke trail of black, red, green, blue and yellow or gold of new South African flag. அதே மாதிரி ஸ்மோக் விட்டுட்டு போகுது அந்த டைரக்ஷன்ல. அப்ப அங்க ஸ்மோக் விட்ட இடத்துல அந்த கலர் தான் இருக்கும். புரியுதா? அச்சு அசல் அதே மாதிரினா அச்சு அசல்னா என்னது? பிளாக் மாதிரியே ஷேப்ல. ஆமா. ரைட்? The day was symbolized for me by the playing of two national anthems and the vision of white sinking, Nikosi Sikelil, I Africa. இது எல்லாரும் ஒன்னா பாடுறாங்க. இது நேஷனல் ஆந்தம். ஓகேவா? பிளாக் சிங்கிங் டைஸ்டெம், த ஓல்ட் ஆந்தம் ஆஃப் ரிபப்ளிக். ரிபப்ளிக் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்காவோட முன்னாடி இருந்த ஆந்தம் பிளாக்ஸ் பாடுறாங்க. இவங்க வந்து ஒயிட்ஸ் வந்து நியூ ஆந்தம் பாடுறாங்க. ரெண்டுத்தையும் ஒன்னா. Although that day neither group knew the lyrics of the anthem they once despised, they would soon know the word by heart. இப்போ இந்த ரெண்டு ஆந்தமும் இருக்குல்ல, ஒன்னு பிளாக் ஓடுது, ஒன்னு ஒயிட் ஓடுது. இது ரெண்டுத்தையும் மாறி பாடுறாங்க. முதல்ல எப்படி இருக்கும்? டிஸ்பைஸ் இருக்கும். டிஸ்பைஸ்னா என்ன சொன்னோம்? ஒரு வெறுப்பு. ஆமா. அந்த ஆந்தம் கேட்டோம்னா நம்மளுக்கு கோவம் வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ரைட்? நம்ம எதை வெறுக்கிறோமோ அதே போட்டாங்கன்னா வெறுப்பாகாது. ரைட்? அத வந்து இப்ப வந்து டிஸ்பைஸ் பண்ணல. அத ரொம்ப வந்து கம்மியா எதிர்பார்க்கல. சந்தோஷமா பாடுறாங்க. On the day of inauguration, I was overwhelmed with a sense of history. In the first decade of the 20th century, a few years after the bitter Anglo-Boer War and before my own birth, the white-skinned people of South Africa patched up the difference and erected a system of racial domination against the dark-skinned people of their own land. The structure they created formed the basis of one of the harshest and most inhuman societies the world had ever known. Now, in the last decade of the 20th century and my own eighth decade as a man, that system had been overturned forever and replaced by one that recognized the right and freedom of all people, regardless of color of their skin. That day had come about through the unimaginable sacrifices of thousands of my people.
People whose suffering and courage can never be counted or repaid. I felt that day, as I have on so many other days, that I am simply the sum of all those African patriots who had gone before me. That long and noble line ended and now began again with me. I was pained that I was not able to thank them and that they were not able to see what the sacrifices had brought. இவர் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு கொஞ்சம் டெக்கேட்னா ஒரு டெக்கேட் 10 வருஷம், கொஞ்சம் டெக்கேடுக்கு முன்னாடி தான் வந்து ஒரு அந்த ஆங்கிலோ வார் நடந்ததுக்கு அப்புறம் ஒயிட்ஸ் வந்து இன்ஹியூமேன்னா மனிதத்தன்மையே இல்லாத ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஒயிட்ஸ் தான் மேல மத்தவங்களா கீழே அப்படின்ற மாதிரி வந்து ஸ்லோகன்ஸ் அது மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் அப்ரேஷன் அவங்கள எதிர்க்கவே முடியாதுன்ற மாதிரி ஃபுல் அப்ரேஷன். அது இவர் எவ்வளவு வருஷமா கடந்து வந்திருக்காரு? 8 டெக்கேட்னா 80 வருஷம். அதுல 30 வருஷம் சிறையிலே ஜெயிலே. ஓகேவா? ரைட்? கடந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்துதான் பிரசிடென்ட். அப்போ இவர் தான் வந்து அச்சீவ் பண்ணாருன்னு அர்த்தமா? இல்ல. இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஆப்பிரிக்கன்ஸ் நம்ம அந்த நேம் எல்லாம் பார்த்தோம், அந்த பிக்சர் எல்லாம் பார்த்தோம்ல, அவங்க எல்லாம் இதுக்காக போராடி இருக்காங்க, ஒர்க் பண்ணிருக்காங்க, எஃபர்ட் போட்டிருக்காங்க. இத மாத்தணும் அப்படின்ட்டு வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்காக வந்து அவங்க உயரிய தியாகமும் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க இதெல்லாம் பார்க்கவே இல்லை. இந்த சந்தோஷமான நாளை பார்க்கவே இல்லை. அவங்களோட பெயின் அண்ட் சஃபரிங், அவங்க எடுத்த அந்த முயற்சிகள் எங்க போய் முடிஞ்சிருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. எப்படி அச்சீவ் ஆயிருக்கு அப்படின்ட்டு சாக்ரிஃபைஸ் அட் ப்ராட், அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ் என்ன பலன் கொடுத்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதை யோசிச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. The policy of apartheid created a deep and lasting wound in my country and my people. All of us will spend many years, if not generations, recovering from that profound hurt. But the decades of oppression and brutality had another unintended effect, and that was that it produced the Oliver Thambos, the Walter Sisulu, Oliver Tambo, okay, Walter Sisulu, the Chief Luthulis, the Euphus Dados, the Bram Fishers, the Robert Sobukis of our time, men of such extraordinary courage, wisdom, and generosity that their like may never be known again. Perhaps it requires such depth of oppression to create such height of character. My country is rich in the minerals and gems that lie beneath its soil, but I have always known that its greatest wealth is its people, finer and truer than the purest diamonds. South Africa is known for gold, diamond, gems, மண்ல புதைச்சிருக்க அந்த ரொம்ப ரொம்ப வந்து ரிச். ஓகேவா? ரைட்? ஆனா அவங்களோட முக்கியம் என்ன அப்படின்னா மக்கள். எதனால அப்படின்னா அவங்க இவ்வளவு அழகான, இவ்வளவு ஃபைனர் பீப்புள், இவ்வளவு பெஸ்டான பீப்புள் எங்கேயும் இருக்க முடியாது. எதனால அவங்க அது மாதிரி ஃபார்ம் ஆனாங்க அப்படின்னா இவ்வளவு அப்ரேஷன் நடக்க ஒரு டைமண்ட் எப்படி கிரியேட் ஆகும்? ரொம்ப வருஷம் அப்ரேஷன், ப்ரெஷராய் தான் வந்து டைமண்டே கிரியேட் ஆகும். ஓகேவா? தமிழ்ல நம்மளோட லோக்கல் டைலாக்ஸ் மாதிரி, உளி தாங்கும் கற்கள் மட்டும்தான் சிலைகளா மாறும். அந்த வலியை தாங்காத வந்து அந்த கற்கள் என்ன ஆகும்? கீழே எது இதெல்லாம் உடைஞ்சதோ அதை வந்து பாதைக்கு போடுவாங்க. இப்போ ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிள் எடுத்துக்கோயே, எந்த இதை வந்து கல் வந்து ஸ்ட்ராங்கா அதோட வந்து பெயினை குட்டி பெயினையும் தாங்கி வந்து கடைசி வரைக்கும் வந்து என்டூர் பண்ணி நின்னுச்சோ அந்த கல் வந்து சிலைகளா மாறி. சிற்பம், ஸ்கல்ப்சர், இட்ஸ் நாட் அபவுட் டேட்டி, ரிலிஜன் இல்ல, சிலை, ஸ்கல்ப்சர், எது இதெல்லாம் இல்லையோ அதெல்லாம்
அதே சிலைகளுக்கு பார்க்க வர ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு, ஆனா அந்த பேவ்மெண்ட் மெதி கற்களா மாறிடும். புரியுதா? அப்ப அந்த பெயின் அண்ட் இவ்வளவு அப்ரேஷன், மிகப்பெரிய அப்ரேஷன் நடந்ததுனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கான பீப்புள், இவ்வளவு பெர்ஃபெக்டான பீப்புள், இவ்வளவு ஸ்ட்ராங்கா எத்திக்கல் நாலேஜோட பீப்புள் வந்தாங்க, அதை எதிர்த்து வந்தாங்க. இவங்க கிரியேட் ஆனதுக்கான ரீசன் அதுதான். ஒரு மிகப்பெரிய தீமை மிகப்பெரிய நன்மையை கிரியேட் பண்ணும். ஒரு மிகப்பெரிய நன்மை ஒரு மிகப்பெரிய தீமையை கிரியேட் பண்ணும். ஆமா. எப்பவுமே ஒரு இத மீடியமா மாறும். ஒரு நன்மை இருக்குல்ல. எக்ஸாம்பிள் அமுதம் வச்சுக்கோயே. அமுதம் வேணாம். ஆல்கஹால். ஆல்கஹால் குடிப்பழக்கம். ஓகேவா? ரைட். அளவா இருக்கிறப்போ ரொம்ப சின்ன அமௌண்டா உடம்புக்கு தேவை, நம்ம பாடியை சூட்டா வச்சுக்கிறதுக்கு. கோல்டான டைம்ல கொஞ்சமா ஒரு குறிப்பிட்ட அளவு ஆல்கஹால் குடிக்கிறோம்னா அது நம்மளுக்கு என்ன பண்ணும்? நம்ம உடம்ப ஹீட்டா வச்சுக்கும். ஆனா அதுவே அதிகமாக 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 அப்போ அதனால அந்த அப்ரேஷன்னால எதுவுமே நடக்காமலாம் இல்ல. என்ன நடந்துச்சு? இது மாதிரி சூப்பர் லீடர்ஸ் கிரியேட் ஆனாங்க. ஒரு பிரச்சனை இல்லாம ஸ்ட்ராங்கான பீப்புள் கிரியேட்டே ஆக முடியாது. ஓகேவா? ரைட். பெயினை தாங்காம ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் கிரியேட்டே ஆக முடியாது. திங்க் அபவுட் அ பட்டர்ஃப்ளை அண்ட் அ குக்குன். பட்டர்ஃப்ளை அதோட குக்குன்குள்ள இருந்து வெளில வரணும். எவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் தெரியுமா அது? ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன கிளாஸ்ல ஒரு பட்டர்ஃப்ளை குக்குன்ன உங்க டீச்சர் ஒரு பாட்டில்ல எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பட்டர்ஃப்ளை கஷ்டப்பட்டு வெளில வரும், நீங்க அது எப்படி வருதுன்னு பாருங்க, நீங்க யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. எல்லாரும் சுத்தி உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்லிடுறியா இல்ல நான் சொல்லட்டுமா? ரைட். அப்போ அந்த பாட்டில்ல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா? ஒரு பையன் பாவம் பார்த்துட்டு, ஐயோ பாவமா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுதே அப்படின்ட்டு பாட்டில் ஓபன் பண்ணிட்டு அந்த குக்குனை பிரிச்சு அந்த பட்டர்ஃப்ளை வெளில வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பட்டர்ஃப்ளை வெளில வருமா? வெளில வந்தோடனே கொஞ்ச நேரத்துல இறந்துரும். ஐயோ பட்டர்ஃப்ளை இறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பையன் அழுவ ஆரம்பிச்சு. ரொம்ப எம்பத்தினா பாவம் பார்த்து இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு ஹெல்ப் பண்ணான். ஆனா என்னாச்சு? செத்துச்சு. அழ ஆரம்பிச்சிட்டான். டீச்சர் வராங்க. வந்துட்டு என்ன ஆச்சுன்னு, இது மாதிரி நான் ஹெல்ப் பண்ணேன், இது மாதிரி இறந்துருச்சு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரகிள் ஆஃப் தட் பட்டர்ஃப்ளை டு கம் அவுட் என்ன பண்ணும்? அதோட விங்ஸ், அதோட நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்பதான் அதால அதோட விங்ஸ விரிக்க முடியும், பறக்க முடியும். அதோட பட்டர்ஃப்ளையோட அந்த விங்ல இருக்கிற அந்த நரம்பு இருக்குல்ல, ரேடியண்டா பாஸ் ஆகுதுல, இதுதான் இந்த பட்டர்ஃப்ளையோட அந்த விங்ஸ ஸ்டிஃபா வச்சிருக்குது. இது வீக்கா இருந்துச்சுன்னா அதால
ஃபிளாப் பண்ண முடியாது. ஃபிளாப் பண்ணலன்னா அதால பறக்க முடியாது. பறக்கலன்னா இந்த பட்டர்ஃப்ளையால உணவு உட்கொள்ள முடியாது. உணவு இல்லைன்னா செத்துரும். இதுதான் நடக்குது. ஆல்ரைட். அப்போ அந்த பெயின் அனுபவிக்காதவங்க யாராலையும் ஃப்ரண்ட்ல போக முடியாது. ஓகேவா? ரைட். அதுக்கான எஃபர்ட்ஸை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் போக முடியும். அந்த பெயின் அனுபவிச்சதுனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் கிடைச்சாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கான எத்திக்கலான லீடர்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க அப்படின்றது வந்து சொல்றேன். It is from these comrades in the struggle that I learned the meaning of courage. Time and again, I have seen men and women risk and give their lives for an idea. I have seen men stand up to attacks and torture without breaking, showing a strength and resilience that defies the imagination. செம்மடி அடிக்கிறாங்க, செம்மையா வந்து அட்டாக் பண்றாங்க. இல்ல நான் போக மாட்டேன், நான் இங்கேதான் நிப்பேன் அப்படின்னு நிக்கிறாங்க. நான் திருப்பி உன்னை வந்து அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், கோவப்பட மாட்டேன், நான் நிப்பேன் அப்படின்னு நான் வயலன்ஸோட நிக்கிறாங்க. அப்ப அந்த ரிசைலன்ஸ் ஆச்சரியமா இருக்கும். எப்படி அப்படி நிக்கிறாங்க? இவங்களுக்கு வலிக்கலையா? வலிக்குதுதான். அந்த வலியோட மனசுல இருக்கிற வலி, அந்த பெயின், அந்த அப்ரஷன்னால வந்த பெயின் அதிகமா இருக்கு. அதை தாங்கிறதுக்காக நிக்கிறாங்க. உட்காந்து கதறல, வலிக்குதே வலிக்குதேன்னு அழுவல, வலிக்குதுன்னு கூட கத்தல, அப்படி வந்து நிக்கிறாங்க. எப்படி இது மாதிரிலாம் இவங்களால நிக்க முடியுதுன்ட்டு வந்து பாக்குறாங்க. அந்த மாதிரி பீப்புள், அந்த ரெசைலன்ஸ் டிஃபைஸ் தி இமேஜினேஷன். இப்படி கூட நிப்பாங்களா, இப்படி கூட இருப்பாங்களா அப்படின்னு பாக்குறாங்க. I learned that courage was not the absence of fear, but the triumph over it. கரேஜ், தைரியம் அப்படின்றது பயம் இல்லாம இருக்கிறது இல்லை, அந்த பயத்தை வின் பண்றது, வெற்றி கொள்றது. Alright. The brave man is not he who does not feel afraid, but he who conquers that fear. தைரியமான மனுஷன் அப்படின்றது யாரு அப்படின்னா, பயப்படவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம்ல, தைரியமான ஆள் அப்படின்னா பயப்படவே மாட்டேன்ட்டு. பயப்படவே மாட்டேன்ட்டு இல்ல, இதுக்கெல்லாம் நான் பயப்படணும், ஆனா நான் வந்து அது என் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ட்டு நினைக்கிறான்ல, அவன் தான் உண்மையான தைரியசாலி. 0 மார்க் எடுக்க கூடாது அப்படின்ட்டு அப்படி காப்பி அடிச்சு எப்படியா மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களா கோழைகள். எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மத்தவங்க கிட்ட இருந்து வந்து தப்பிக்கிறதுக்காக ஏதாவது துபாகூர் வேலை எல்லாம் பண்ணிட்டு சிக்கிக்கிறாங்க அப்படின்னா they are not brave people. பிரேவ்னா வந்து ஒருத்தங்களை அடிக்கிறாங்க அப்படின்ட்டு இல்ல, ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்கல்ல, நின்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. ஒரு போன வாரத்துல நான் சொல்லி கொடுக்குற இடத்துல என் தங்கச்சி ஒருத்தி, பேரு காயத்ரி, ஒரு 10 கேள்வி கேட்கிறோம், ஆப்டிடியூட்ல கேட்கிறோம். நீங்களே தான் அதுக்கான ஆன்சர் போடணும். 15 கேள்வி கேட்டேன். நீங்களே தான் மேக்ஸ்ல போடணும். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒவ்வொருத்தங்களா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. பயந்து பயந்து 5 மார்க்குனா, 6 மார்க்குனா, 7 மார்க்குனா, 2 மார்க்குனா, 3 மார்க்குனா அப்படின்ட்டு பயத்தோட சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னா? 0 மார்க்னா அப்படின்னா. அப்படின்னா என்ன தெரியுமா? எனக்கு உண்மையிலே எனக்கு வெக்கமா இருக்கு 0 எடுத்தது, நான் அடுத்த வாட்டி நான் எடுக்க மாட்டேன், நான் முன்னேறுவேன்னு அர்த்தம் அதுக்கு. சும்மா ஒரு சிலர் அதுல வந்து 5 மார்க், உண்மையிலே 5 மார்க் இருந்திருக்க மாட்டாங்க, 2 மார்க்கா இருக்கலாம். ஆனா தைரியமா வந்து சொன்னால சொல்லிட்டு, அதுதான் வந்து அந்த ஃபியர் கிட்ட இருந்து போராடுறது. இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்றது, அதுதான் பயம் இல்லாம இருக்கிறது கிடையாது. எனக்கு அது ஹர்ட் ஆகுது, அது அடுத்த வாட்டி நான் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒத்துக்கிறாங்கல்ல, அதுதான் உண்மையான கரேஜ். ஓகேவா? எனக்கு இது தெரியல, நான் கத்துக்கணும்னு ஒருத்தர் சொல்றானா, அதுதான் கரேஜ், அதுதான் தைரியம். தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தைரியம் கிடையாது, ஃபியர். அதுதான் உண்மையான ஃபியர். ஓகேவா? ரைட். No one is born hating another person because of the color of his skin or his background or his religion.
People must learn to hate, and if they can learn to hate, they can be taught to love. For love comes more naturally to the human heart than its opposite. ஒருத்தங்களை வெறுக்கிறது பண்ண முடியும் அப்படின்னா அது கஷ்டமான விஷயம். அதை பண்ண முடியும் அப்படின்னா லவ் பண்றது ஹியூமனோட நேச்சர். அது இன்னும் ஈஸியா பண்ணலாமே. எதுக்காக நம்ம அந்த ஹேட் கொடுக்கணும்? 100 விஷயம் கெட்டது நடக்கலாம், 1000 விஷயம் நல்லது நடக்கலாம், 100 நல்லது நடக்கலாம், ஒரு கெட்டது நடக்கலாம். ஆனா அந்த ஒரு கெட்டதை மட்டும் வந்து பேஸ் பண்ணிட்டு நம்ம திங்க் பண்றோம்ல, அது இருக்கக்கூடாது. ஈவன் இன் த கிரிம்மஸ்ட் டைம்ஸ் இன் பிரிசன், ரொம்ப சோதனையான காலம், கிரிம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான டைம் பிரிசன். When my comrades and I were pushed to our limits, I would see a glimmer of humanity in one of the guards, perhaps just for a second, but it was enough to reassure me and keep me going. Man's goodness is a flame that can be hidden but never extinguished. எவ்வளவு நேரம் ஒருத்த அடிப்பான், இவன் எதுவுமே எதிர்க்க மாட்டேங்கிறான், இவன் எதுவுமே எதிர்க்க மாட்டேங்கிறான், இவன் அடிக்கிறான், என் மேல தப்பே இல்லை, எவ்வளவு நேரம் அடிப்பான். அவன்கிட்ட அவனுக்கு எவ்வளவு நேரம் அவனால அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? அவன்கிட்ட அந்த ஐயோ பாவம் நான் என்ன பண்றேன் அப்படின்ற அந்த இது இருக்குல்ல, கண்ட மணிக்கு அந்த ரொம்ப 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 டிஃபிகல்ட்டான டைம், இவங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு லிமிட்ஸ், இதுக்கு மேல முடியாதுடா அப்படின்ற இடத்துக்கு போறப்ப கூட ஒரு சில காட்ஸ் கிட்ட ஐயோ என்ன இவ்வளவு இதை கொடுமை பண்ணிட்டு இருக்கோன்ற அந்த ஹியூமனிட்டி சின்னதா ஒரு செகண்ட் அதை வந்து பார்க்க முடியுதா, அதை பேஸ் பண்ணிதான், அதுதான் வந்து இவர் உயிர் வாழ வச்சுதான். ஓகேவா? கிளிம்மர் ஆஃப் ஹோப். கிளிம்மர்னா சிறிய வெளிச்சம், சின்ன வெளிச்சம், கிளிம்மர். ஓகேவா? In my life, every man has twin obligations. Obligation to his family, to his parents, to his wife and children. And he has an obligation to his people, his community, his country. In a civil and humane society, each man is able to fulfill those obligations according to his own inclination and abilities. But in country like South Africa, it was almost impossible for a man of my birth and color to fulfill both of these obligations. In South Africa, a man of color who attempted to live as a human being was punished and isolated. In South Africa, a man who tried to fulfill his duty to his people was inevitably ripped from his family and his home and was forced to live a life apart, a twilight existence of secrecy and rebellion. I did not in the beginning choose to place my people above my family, but in attempting to serve my people, I found that I was prevented from fulfilling my obligation as a son, a brother, a father, and a husband. கடமை. இப்போ ஒரு மனிதனுக்கு 2 முக்கியமான கடமை. ஒண்ணு, தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய ஃபேமிலிக்கு தாம் பண்ண வேண்டிய கடமைகள். ஓகேவா? ரைட். 2வது, தன்னோட கம்யூனிட்டி, தன்னோட பீப்புளுக்கு, தன்னை சார்ந்த மக்களுக்கு, தன்னுடைய நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமை. சவுத் ஆப்பிரிக்கால இது 2மே வந்து பாசிபிள் கிடையாது. ஃபேமிலிக்கு நம்ம உறுதுணையா வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட், அதுவும் வந்து பிளாக்ல வந்து பிறந்துட்டு சாத்தியமே இல்லை. ஃபேமிலிக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்னா கண்ட்ரிக்கு நான் உண்மையா இருக்க முடியாது. கண்ட்ரிக்கு உண்மையா இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து கண்ட்ரியை நான் சூஸ் பண்றப்போ என்னோட ஃபேமிலியை நான் வந்து விட்டு கொடுக்கணும். என்னுடைய மகன் அப்படின்ற மகன் பண்ண வேண்டிய கடமைகளை விட்டு கொடுக்கணும். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் பண்ண வேண்டிய கடமைகளை விட்டு கொடுக்கணும். ஃபேமிலிக்காக விட்டு கொடுக்கணும். 2மே சாத்தியமே இல்லை. I was not born with hunger to be free. I was free in every way that I would know. Free to run in the field near my mother's hut. Free to swim in the clear stream that ran through my village. Free to roast mealies under the stars and ride the broad backs of slow-moving bulls. As long as I obeyed my father and abide by the custom of my tribe, I was not troubled by the laws of man or God. It was only when I began to learn that my boyhood freedom was an illusion, when I discovered as a young man that my freedom has already been taken from me, that I began to hunger for it. At first,
As a student, I want freedom only for myself, the transitory freedom of being able to stay out at night, read what I please, and go where I choose. Later, as a young man in Johannesburg, I yearned for the basic and honorable freedom of achieving my potential, of earning my keep, of marrying and having a family, the freedom not to be obstructed in a lawful life. But then I slowly saw that not only was I not free, but my brothers and my sisters were not free. I saw that it was not just my freedom that was curtailed, but the freedom of everyone who looked like I did. That is when I joined the African National Congress. And that is when the hunger of my own freedom became the greater hunger for the freedom of my people. It was this desire for the freedom of my people to live their lives with dignity and self respect that animated my life, that transformed a frightened young man into a bold one, that drove a law abiding attorney to become a criminal, that turned a family loving husband into a man without a home, that forced a life loving man to live like a monk. I am no more virtuous or self sacrificing than the next man. But I found that I could not even enjoy the poor and limited freedom I was allowed when I knew my people were not free. Freedom is indivisible. The chain of anyone of my the chains on any one of my people were the chains of all of them. The chains of all of my people were the chains on me. I knew that the oppressor must be liberated just as surely as the oppressed. A man who takes away another man's freedom is a prisoner of hatred. He is locked behind the bars of prejudice and narrow mindedness. I am not truly free if I'm not taking away someone else's freedom, just as surely as I'm not free when my freedom is taken from me. The oppressed and oppressor alike are robbed of their humanity. செம்ம சென்டென்சஸ் இது. இது வந்து ஜஸ்ட் அன் எக்ஸ்ட்ராக்ட். அவரோட புக் ஆட்டோபயோகிராஃபில ஒரு எக்ஸ்ட்ராக்ட் இது. ஜஸ்ட் அன் எக்ஸ்ட்ராக்ட். இப்போ கடைசியா அவர் சொன்னது பாரு, எந்த ஆர்டர்ல இருந்துச்சு, எந்த ஆர்டர்ல இருந்துச்சு, எது எதெல்லாம் சரி, எது எதெல்லாம் தப்பு, நான் சரியா தப்பா எல்லாத்தையும் அவரு செக் பண்ணாருல. ரைட்? அப்போ ஒயிட்ஸ் வந்து அவங்க நம்மளுக்கு டினை பண்றாங்கன்ட்டு இல்ல, ஒருத்தங்களை அப்ரஸ் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்க ஃபுல்லா ஹேட்ரடா இருக்காங்க. ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிசிக்கலாவோ மென்டலாவும் ஹர்ட் ஆகுறாங்கன்னா, ஹர்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு ஃபுல்லா ஹேட்டா இருக்கு. அப்போ அதை வெளில காட்டுறாங்க. அப்போ நான் எனக்கு ஃப்ரீடம் கேட்கிறேன்னா, அப்ரெசரும் அவனுக்கும் வந்து அந்த ஹேட்ரட்ல இருந்து நான் ஃப்ரீடம் கொடுக்கணும். அந்த ஹியூமன் பிஹேவியர்ல இல்லாம, மனித தன்மையே இல்லாம இருக்கிற அந்த பண்பை வந்து அவங்ககிட்ட இருந்து எடுக்கணும். அவனுக்கு அந்த கைண்ட்னஸ், லவ், அஃபெக்ஷன் இது எல்லாத்தையும் கொடுக்கணும். அதுக்காக தான் நான் போராடுறேன். ஒருத்தங்களுக்கு அந்த செயின் வந்து கட்டி இருக்குன்னா கூட, அந்த செயின் வந்து அவங்க வந்து இந்த ப்ராப்ளம்ல இருக்க அப்ரெஸ் ஆகுறாங்கன்னா கூட, அது என் கழுத்துல இருக்கிற மாதிரிதான். செயினை கட்டி இழுத்துட்டு போறாங்க, அதுதான் எனக்கும். ஒரு பர்சன் அது மாதிரி இருக்காங்கன்னா சேம். அப்ப எல்லாருக்குமே அதை கொண்டு வரணும். முதல்ல நான் சின்ன வயசுல நான் ரொம்ப ஃப்ரீடமா இருந்தேன், அவர் சொல்றாரு. ஏன்னா எனக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதை பண்ணேன், எப்படி வேணா இருந்தேன். ஆனா கொஞ்சம் யங் மேன் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தா, முதல்ல இருந்தே அந்த இது வந்து ஃப்ரீடம் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. என்ன படிக்கணும்னு நினைக்கிறாரோ படிக்க முடியல, என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறாரோ வேலை செய்ய முடியல, ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ பண்ண முடியல. எனக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம்னா, என்ன மாதிரி கலர்ல இருக்கிற எல்லாருக்குமே இதே பிரச்சனை. அப்ப அதை சரி பண்ணும். எப்படி சரி பண்றது? போராடணும். அந்த ஃபயர் தான் இவ்வளவு தூரம் கொண்டு போச்சு. இதுதான் இந்த லெசன். எப்படி இருந்துச்சு லெசன்? அந்த படிச்ச விதத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி படிச்சேன், படிக்கிறப்போ அந்த ஆத்திரம், கோபம், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கஷ்டம், நஷ்டம், மத்தவங்களுக்கு ஏன் இது நடக்குது, எனக்கு மட்டும் நடக்குதா, மத்தவங்களுக்கும் நடக்குதா, இந்த பிரச்சனை, இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து திங்க் பண்ணு.
Alright? So ஒரு விஷயத்தை எப்படி படிக்கிறியோ அப்படிதான் உன்னோட லைஃப் கிரியேட் ஆகும். ஓகேவா? ரைட்? எப்படி எடுத்துக்கிறியோ, ஃப்ரீடம் வேணுமா? பயத்தை விடு, எதிர்த்து நில்லு. பயத்தை எதிர்த்து நில்லு. இது எனக்கு வரல, இது வரணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்ட்டு அதுக்காக போராடு. எக்காரணத்து கொண்டும் ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியில இதெல்லாம் இருக்குன்ட்டு நின்றாத. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். கண்டிப்பா படிக்க வேண்டிய ஒரு பயோகிராஃபி. ஓகேவா? கண்டிப்பா படிக்க வேண்டிய பயோகிராஃபின்றது ஒரு ஃபுல் புக். இதுல அவரு இந்த இந்த எக்ஸ்ட்ராக்ட்ல எதை பத்தி சொல்லியிருக்காரு? இனாகுரேஷன் பத்தி மட்டும் தான் இருக்கு. அந்த டைம்ல அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு? அப்ப அந்த 30 வருஷம் எப்படி வாழ்ந்தாரு? எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு அவரோட லைஃப்? அப்பத்துல இருந்து இருக்கும் அந்த புக்ல. லாங் வாக் டு ஃப்ரீடம். 80 வருஷம் ஃப்ரீ ஆகுறதுக்கு சும்மா கிடையாது. என்ன ஆக்சன்? நெகட்டிவ் நீ நெகட்டிவா பண்ணாதன்ற நான் வந்து எவ்வளவுதான் சொல்றேன். அவர் இருக்கிறப்பதான் எழுதினாரு. இப்ப பயோகிராஃபி வந்து ஆட்டோபயோகிராஃபி அப்படின்றது என்னது? தன்னுடைய சுய சரித்திரம். பயோகிராஃபி அப்படின்றது மத்தவங்க எப்படி வாழ்றாங்கன்னு எழுதுறது பயோகிராஃபி. ஆட்டோபயோகிராஃபி அப்துல் கலாம் சார் எழுதலையா? என்ன வந்து வாய்ஸ்ல கேக்குற நீ? செத்த பிறகு ஆவியா வந்து எழுதினார். டேய் அதுதான்டா சொல்லிட்டு இருக்கேன். ஆட்டோபயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபி. உனக்கு ஆட்டோபயோகிராஃபிக்கும் பயோகிராஃபிக்கும் என்னன்னு தெரியல. அவரே எழுதினது எப்படி அவர் உணர்ந்தார் அப்படின்னு. பயோகிராஃபின்றது இன்னொருத்தவங்க ஒரு லீடரை பத்தியோ இன்னொருத்தவங்க பத்தி எழுதுறது பயோகிராஃபி. அவங்களோட லைஃப் அப்படியே எழுதுறது, தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறது. ஆட்டோபயோகிராஃபி தானே தன்னுடைய சுய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னு எழுதுறது. ஓகேவா? நல்லா வச்சுன்னு இன்னும் பண்ண முடியாது. உன்னையே சேர்த்துதான்.